தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 50 வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொலுபடி, கொலு பொம்மை, சுமங்கலி செட், ரிட்டர்ன் கிஃப்ட் என அனைத்தும் மலிவான மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும். இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க. ஸோ மகாவதார் பாபாஜிக்கும் உங்களுக்கும் எப்படி அந்த கனெக்ட் ஏற்பட்டுச்சு? பாபாஜி வர்றதுக்கு முன்னாடி வந்து முருகா தான் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ். சித்தர்கள்லாம் சித்தர் முருகர் அப்படின்ற மாதிரி சாந்தமில் பாபாஜி ஃபிசிக்கலாக வந்து யோகியாருக்கு வந்து காட்சி கொடுத்து அவரை வந்து ஹிமாலயஸில் கூப்பிட்டு போய் 12 வருஷம் அவருக்கு வந்து கிரியா உபதேசம் பண்ணார். அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் டைம். எனக்கு ஆசிரமத்துக்குள்ளே போகிறோம், இதுதான் ஆசிரமம், இங்கே தான் பாபாஜி வந்தார், இந்த இடத்துல நின்னார். இதில் என்ன ஒரு மேஜிக் அப்படின்னா, நான் போன உடனே நான் ரொம்ப யங்கு, புதுசாக போகிற ஒரு ஆள், போன உடனே யோகியாருடைய அந்த பெட்டு, பாபாஜி சிலை இதெல்லாம் துடைச்சி க்ளீன் பண்ணி அந்த மாஃப் போட்டு வேலை பிழிஞ்சிட்டாங்க என்ன. இங்கே இந்த ஆசிரமத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா டைரக்ட் பாபாஜியோட கைடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். ஏன்னா இது வந்து நம்ம யாருக்கும் இந்த பப்ளிகேஷன்ஸ் பண்ணலை, வெளியே தெரியாது, எந்த ஒரு ஆசிரமம் மாதிரியும் இங்கே வந்து அந்த இதெல்லாம் கிடையாது. பட் பாபாஜி கைடன்ஸோடு நீங்கள் வந்திருக்கீங்க, ஸோ உங்களுக்கு பாபாஜியே வந்து எல்லாம் கைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக் விஷயம் சொல்லிட்டாங்க. அன்னைக்கு தொடங்கினது பாபாஜிக்கும் எனக்குமான ஒரு தொடர்பு. அன்னையிலேருந்து நான் வந்து பாபாஜி நினைக்காத நாளே கிடையாது. லைஃப்பில் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஆள் நம்ம, எந்த கட்டத்துக்குமே நம்ம வந்து ஒரு தகுதியே இல்லாமல் இருந்த ஆளை பீக்கில் கொண்டு போய் வச்சிட்டார், ஹிமாலயன் பீக். அந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் என்கிட்ட பட்ஜெட் இருக்காது, எந்த ஒரு பொருள் செலவு எதுவுமே இருக்காது. ஆனால் கரெக்டாக எப்படி பார்த்தாலும் இயர்லி ஒன்ஸ் 2 வந்து என்னை ஹிமாலயஸ் கூப்பிட்டு போயிடுவார். அது மாதிரி பாபாஜிக்கும் நமக்கு உண்டான அந்த தொடர்பு வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிடுச்சு. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஏதாவது நான் கேட்குறேன்னு வச்சிங்கன்னா இமீடியட் ரெஸ்பான்ஸ் வரும். நான் வந்து ஏதோ ஒரு யோசிச்சுட்டே இருப்பேன், பிஸ்னஸ் ரிலேட்டடாக, பர்சனல் ரிலேட்டடாக, ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதோ யோசிச்சுட்டே இருப்பேன். எங்கே இருந்து வராங்கன்னே தெரியாது. ஏதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தவங்க வருவாங்க, வந்துட்டு ஏதாவது பேசுவாங்க. நான் அப்படியே என் ஆஃபீஸில் சேர் திரும்பிட்டு உட்காந்து அவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பேன். ஒர்க் நிறைய இருக்கும், பேசிகிட்டே இருப்பேன். நான் என்ன யோசிச்சுருந்தேனோ அதுக்கான மெசேஜ் அவங்க சொல்யூஷன் சொல்லிட்டு போவாங்க. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஸோ ஆன்மீகம் ரீதியான நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய நேர்காணலில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத் சிவா. ஸோ இவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ இவங்கக்கிட்ட நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக ஹிமாலயாஸ் பற்றியும் மகாவதார் பாபாஜி அவர்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஓம் 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 கிரியா பாபாஜி நமோ. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். நான் வந்து உங்களோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் பார்த்தப்போ என்ன ஒரு ரொம்ப எங்கேஜில் இருக்கிற ஒரு பையன் மாதிரி இருக்கிறாரு. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இந்த ட்ரக்கிங் போகிறது, ஸோ அந்த மாதிரியான பழக்கங்கள் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் விலாகர் போல் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் நான் எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே ஹிமாலயாஸ் பற்றி தான், மகாவதார் பாபாஜி பற்றி. ஸோ இவ்வளோ விஷயம், அதுவும் இந்த யங் ஏஜில். ஸோ மகாவதார் பாபாஜிக்கும் உங்களுக்கும் எப்படி அந்த கனெக்ட் ஏற்பட்டுச்சு? ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? பாபாஜி வர்றதுக்கு முன்னாடி வந்து முருகா தான் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ். ஓகே. ஏன்னா எல்லாருக்குமே சித்தர்கள்லாம் சித்தர் முருகர் அப்படின்ற மாதிரி முருகர் கோயிலுக்கு நிறைய போயிட்டே இருப்பேன். ஆன்மீக புரிதல் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் முருகர் கோயிலே இருப்பேன். என்னடா இந்த வயசுலேயே கோயிலுக்கு போகிறேன்ற மாதிரி அப்படியே கோயிலுக்குள்ளே சுற்றிட்டே இருப்பேன். பாபாஜி வந்து நான் வந்து 2018 வந்து என்னோடய ஸ்டுடியோஸ் ஓப்பன் பண்ணேன். ஓகே. அப்போ ஸ்டுடியோஸ் ஓப்பன் பண்ணும்போது லைக் இந்த பாஸ்போர்ட் போடுறது இந்த மாதிரி அந்த மாதிரி பிரிண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ ஸ்ட்ரேஞ்சராக ஒருத்தர் வந்து வராரு. ஸ்ட்ரேஞ்சர் ஜஸ்ட் எனக்கு வந்து பாபாஜி பற்றி எந்த புரிதலும் கிடையாது, பாபாஜின்றது தெரியாது எனக்கு. பட் இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஆட்டோபயோகிராஃபி யோகி புக்கு, அந்த புக்கு வந்து எனக்கு வந்து எதிர்ச்சியாக ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து வாங்கினேன். எனக்கு அது பாபாஜி புக்கு ஸ்பிரிச்சுவல் புக்குன்றதான் தெரியாது. புக்ஸ் ஏதோ வாங்கி வைப்பேன். அந்த மாதிரி வாங்கி வச்சேன். வாங்கி வச்சுட்டு எப்போயாவது புரட்டி பார்ப்பேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் மட்டும் தான் முடித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியல. என்னுடைய ஸ்டுடியோஸ்க்கு பக்கத்துலேயே வந்து ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து மொபைல்லேருந்து ஒரு பிக்சர் கொடுத்து இந்த பிரிண்ட் வந்து போடணும் ஒரு போஸ்ட் கார்டு சைஸுக்கு அப்படின்னாங்க. என்ன பிக்சர் பார்த்தா அகத்தியருடைய பிக்சர். அகத்தியருடைய பிக்சர் வந்து கொடுத்து போடுங்க அப்படின்னாங்க. அது வந்து திருநெல்வேலி பாபநாசம்னு நினைக்கிறேன், அங்கே இருக்கிற அகத்தியர் கோவில். இது வந்து என்னென்னா ஒரு ஃப்ளட் டைமில் வந்து சம்திங் அந்த சிலையெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த பிரிண்ட் வந்து என்கிட்ட கொடுத்து போட்டாங்க. எனக்கு சித்தர்கள் பற்றியும் தெரியாது, பெருசாக அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜுமே கிடையாது. அந்த பிரிண்ட் போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க, எதுவுமே அவங்க சொல்லலை. இவங்க போய் ஒரு 5 மினிட்ஸில் ஒருத்தர் வராரு.
அவர் வந்து இந்த மாதிரி உங்களை 2-3 வீக்ஸாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், பட் நீங்கள் அவைலபிள் இல்லை, எனக்கு ஒரு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாரு. ஓகே வாங்க பண்ணிக்கலாம். எப்பவுமே கஸ்டமர்ஸ் போல் வந்தார். இது நான் ஸ்டுடியோ ஒரு மணி கொஞ்ச நாள்லேயே நடந்தது இது. அவர் என்ன பிரிண்ட் கேட்கும்போது கூகுளில் போயிட்டு வந்து சர்ச் பண்ணுங்க அப்படின்னாரு. சர்ச் பண்ணும்போது என்ன போடணும்னா அகஸ்தியர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க, சாக் அகஸ்தியர் போடுங்கன்னாரு. நானும் அதே போல் சர்ச் பண்ணேன். நிறைய பிக்சர்ஸ் வந்தது, பட் அவருக்கு தேவையான பிக்சர்ஸ் அதில் இல்லை. அப்புறம் ஏதோ ஒன்று ஃபைனலாக சூஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பில் எடுத்துகிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி போட்டு போனாங்கல்ல அவங்க, அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டன் ஆகிட்டார். நான் இந்த பிக்சர் தான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு இந்த பிக்சர்ஸ் கிடைக்கவே இல்லை, இது எப்படி உங்கள் இதில் இருக்குது அப்படின்னாரு. இல்லை இப்போ தான் ஒருத்தவங்க போட்டு போனாங்க அப்படின்னா, அப்போ இதுக்கு போட்டு கொடுங்க அப்படின்னாரு. அதை பிரிண்ட் பண்ணும்போது அவர் வந்து பாபாஜி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாரு. பாபாஜினா யார் அப்படின்னு நான், இல்லை பாபாஜி போட்டு அங்கே வச்சுருக்கீங்களே அதுதான் பாபாஜி அப்படின்னாரு. இது என்னென்னா நான் ஃபோட்டோஸ் காட்டுறேன். ஸ்டுடியோ பண்ணும்போது நான் வந்து எல்லா ஸ்டுடியோவில் இருக்க மாதிரி இல்லாமல் இந்த நிறைய கலெக்ஷன்ஸ் நான் வந்து வச்சு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வாலில் வந்து ஒரு 500 பிக்சர்ஸ் நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸ்டுடியோ பண்ணும்போது. அது ஒரு 1 வீக் ப்ராசஸாக போச்சு. அதில் வந்து பாபாஜியோட அந்த ஆக்சுவல் பிக்சர்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த பிக்சர்ஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் பாபாஜி அப்படின்னாரு. இது பரிச்சயமான ஃபேஸ் மாதிரியே இருக்குது, பட் எனக்கு தெரியல அப்படின்னு நான். ஓ ஓகே. அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார், எதுவுமே ஒரு வார்த்தை தான் பேசுவார், அதுக்கு மேலே பேச மாட்டார். அந்த மாதிரி யார், நீங்கள் வந்து என் கூட ஒரு இடத்துக்கு வரணும், வரீங்களா அப்படின்னாரு. ஓகே எங்கே அப்படின்னா, இல்லை நான் ஒரு ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து அவர் யார் என்ன எங்கேருந்து வராருலாம் தெரியல. அவர் கூப்பிட்டாரு, ஓகே போகலாம் அப்படின்னா. எப்போ போகணும் சொல்லுங்கன்னா, நாளைக்கு தேர்ஸ்டே, நாளைக்கு வாங்க போகலாம் அப்படின்னாரு. உடனே மார்னிங் கிளம்புறோம். கிளம்பி நம்ம அந்த அடையாறு அந்த சைடில் அந்த கோர்ட் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த கோர்ட் சைடில் ஒரு வாராகியம்மன் டெம்பிள் ஒன்று இருக்குது. அந்த டெம்பிளில் தான் ஃபஸ்ட்டு எடுத்து போயிட்டு எனக்கு ஒரு ஆர்த்தி காமிச்சிட்டு அப்படியே வந்து சாந்தம் கூப்பிட்டு போகிறாரு. சாந்தமில் பாபாஜி ஃபிசிக்கலாக வந்து யோகியாருக்கு வந்து காட்சி கொடுத்து அவரை வந்து இமாலயஸில் கூப்பிட்டு போய் 12 வருஷம் அவருக்கு வந்து கிரியா உபதேசம் பண்ணார். அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் டைம். எனக்கு ஆசிரமத்துக்குள்ளே போகிறோம், இதுதான் ஆசிரமம், இங்கே தான் பாபாஜி வந்தார், இந்த இடத்துல நின்னார், பாபாஜி சிலையை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சிம்பிளாக ஒரு 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 விஷயத்த மட்டும் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு வந்து விட்டுட்டாரு. இது விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு 2-3 மந்த்ஸாக எனக்கு இதே தாட்ஸு, இது மாதிரி அங்கே போகணுமே அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. நான் ரொம்ப பெருசாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணல. லேட்டரி நான் வந்து கொஞ்சம் போகலாம் சொல்லி எனக்கு அட்ரஸ் எல்லாம் அப்படி, ஆனால் அவரும் யாரும் தெரியாது, அவர் நம்பர் வாங்கலை, எதுவுமே தெரியாது எனக்கு. நானாக ட்ராவல் பண்ணி அந்த லொக்கேஷன் போயிட்டேன். கூகுள் கூட சர்ச் பண்ண அப்படியே போயிட்டேன், எதை தேடி போனால் அன்றைக்கி வந்து நிறைய பேர் இருக்காங்க. யாரும் யார்கிட்டையும் பேசிக்க மாட்டாங்க, அவங்கவுங்க பாருங்க அவங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க, பூஜை நடக்குது, ஆர்த்தி நடக்குது. நான் வந்து இன்றைக்கி ஈவினிங் போகிறேன் அப்படின்னா, அன்றைக்கி ஒரு 50 மெம்பர்ஸ் கிட்டே இருந்துட்டு அங்கே இது யாக்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவல் என்னென்னா அன்றைக்கி வந்து குரு பூர்ணிமா. எனக்கு தெரியாது குரு பூர்ணிமான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் போகிறேன், அன்றைக்கி குரு பூர்ணிமா. போன உடனே எனக்கு வந்து இந்த வேலை அந்த வேலை ஏதோ வேலை நான் செஞ்சிட்ருக்கேன், கர்மயோகம்னு சொல்லுவாங்க. லைக் இது நான் செஞ்சுட்டு இருக்கும்போது மார்னிங் வந்து அர்ச்சனை. அப்போ அந்த டைமில் அங்கே நான் சொல்கிறேன் இல்லையா, எங்கள் வெங்கட் சுப்ரமணியம் சார், ஆக்சுவலி அவர் தான் வந்து யோகியர் கூட ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவர் தான் நம்ம சொன்ன மாதிரி ரஜினி சாருக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் ஆல்சோ. அவரை வந்து டேரெக்டாக நான் பார்க்குறேன். இதில் என்ன ஒரு மேஜிக் அப்படின்னா, நான் போன உடனே நான் ரொம்ப புதுசாக போகிற ஒரு ஆள், போன உடனே யோகியார் வழியாக அந்த பெட்டு, பாபாஜி சிலை இதெல்லாம் துடைச்சி க்ளீன் பண்ணி அந்த மாஃப் போட்டு வேலை பிரிஞ்சுட்டாங்க என்ன. எனக்கு டயர்டு, நான் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னும் போது எடுத்துக்கங்க அப்படின்ட்டாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் ஸோ இந்த ஆஸ்யூஷுவலாக என்ன நடக்குதோ நடந்தது. ஃபைனலாக விட்டு வந்து நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி மாங்காட்டிலேருந்து வரேன் நான், எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு. ஓகே அப்படின்னு. அப்போ ரொம்ப சைலண்ட்டாக இருந்துட்டு ஒரு வேர்டு மட்டும் சொன்னார். என்னென்னா, இங்கே இந்த ஆசிரமத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா டைரக்ட் பாபாஜியோட கைடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். ஏன்னா இது வந்து நம்ம யாருக்கும் அந்த பப்ளிகேஷன்ஸ் பண்ணலை, வெளியே தெரியாது, எந்த ஒரு ஆசிரமம் மாதிரியும் இங்கே வந்து அந்த இதெல்லாம் கிடையாது. பட் பாபாஜி கைடன்ஸோடு நீங்கள் வந்திருக்கீங்க, ஸோ உங்களுக்கு பாபாஜியே வந்து எல்லாம் கைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக் விஷயம் சொல்லிட்டாங்க. அன்னைக்கு தொடங்கினது பாபாஜிக்கும் எனக்குமான ஒரு தொடர்பு. அன்னையிலேருந்து நான் வந்து பாபாஜி நினைக்காத நாளே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களும் வந்து பண்ணியிருக்காரு. லைஃப்பில் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஆள், நம்ம எந்த கட்டத்துக்குமே நம்ம வந்து ஒரு தகுதியே இல்லாமல் இருந்த ஆளை பீக்கில் கொண்டு போய் வச்சிட்டார், இமாலயன் பீக்கு. அந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் என்கிட்ட பட்ஜெட் இருக்காது, எந்த ஒரு பொருள் செலவு எதுவுமே இருக்காது. ஆனால் கரெக்டாக எப்படி பார்த்தாலும் இயர்லி 1-2 வந்து என்னை இமாலயஸ் கூப்பிட்டு போயிடுவார். ஃபஸ்ட்டு ட்ரிப் எனக்கு வந்து பத்ரி,
அது எங்கள் சங்கத்தோட எங்கள் கிரியா பாபாஜி யோகா சங்கத்தோடைய ஹிமாலயஸ் போகிறோம் நாங்கள். இதுவும் ஒரு மேஜிக் தான். என்னென்னா ஆசிரமத்துலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது ஃப்ரெண்டு மூலயமா, ஹிமாலயஸ் போகிறோம் நீங்கள் வரீங்களா அப்படின்னாங்க. ஹிமாலயஸ்னால் எனக்கு வந்து என்னென்னு எதுவுமே தெரியாது. அவங்க வந்து ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அது நான் வந்து பக்கத்தில் எங்கேயும் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். அப்புறம் இங்கே போனோம், அது வந்து இவ்வளோ லாங் இருக்குது, இவ்வளோ -டிகிரியில் இருக்கும், இது மாதிரிலாம் இருக்கும். ஓகே பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்னா வந்து ஒரு பட்ஜெட் சொன்னாங்க. அந்த பட்ஜெட் எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட்டாக இருந்தது. சரி பாபாஜி இது இருக்கும், பாபாஜி எப்படி ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னா. அதே போல் எனக்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க இந்த விஷயத்த சொல்லி முடித்த உடனே ஒரு கால் வருது. அந்த கால் வந்து எனக்கு வெட்டிங்க்கு என்கொயரி பண்ணுறாங்க. என்கொயரி பண்ணி அவங்க ஒரு பெரிய கோட் பண்ணுறாங்க அந்த வெட்டிங்கை பண்ணித்தரேன்னு சொல்லி. ஏன்னா ஃபாரின்லேருந்து வந்து இங்கே வெட்டிங் பண்ணிட்டு போகிறாங்க. நான் சொன்னேன் எனக்கு வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணதுன்றதுனால எனக்கு வந்து அதை எடுக்கிறது ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. அதை நான் சொல்லிட்டு அவங்கள வந்து இல்லை இது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது, என்னால் எடுக்க முடியாது, நீங்கள் நிறைய பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, நீங்கள் அவங்கள போயிட்டு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு. இது நான் சொன்னது அவங்களுக்கு பிடிச்சி போயிட்டு உடனே அட்வான்ஸை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே நீங்களே பண்ணி கொடுங்க, நீங்களே பண்ணி கொடுங்க, எங்களுக்கு வேறு எதுவுமே பேச. ஏன்னா எல்லார்ட்டையும் நாங்கள் ஃபோன் பண்ணோம், எல்லாருமே வந்து இன்ஸ்டா ஐடிக்கு போங்க, யூடியூப் போங்க, இதில் பாருங்கள், கேட்லாக் பாருங்கள் நாங்கள். பட் நீங்கள் ஒருத்தர் தான் வந்து டைரெக்டாக வந்து பேசி எங்களை வந்து அப்ரோச் பண்ணது, அதனால் நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னாங்க. இது நான் ஹிமாலயஸ் போகிறதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி நடக்குது. அவங்க எப்பவுமே எந்த கிளைண்ட்டுமே ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ண மாட்டாங்க, ஒரு பார்ட் ஆஃப் பெண்டிங் வைப்பாங்க. அவங்க என்ன நினச்சாங்க தெரியல, ஃபுல் அமௌண்ட் செட்டில்டு. இந்த அமௌண்ட்டை நான் வந்து ஒர்க்கர்ஸ் போகிறது மீதி எடுத்துமே அப்படியே வந்து பாபாஜிக்கு அங்கே அந்த பீல்கிரிமேஜுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ அந்த பீல்கிரிமேஜ் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஜர்னியை கொடுத்தது. ஏன்னா இது வந்து சத்தோபந்த் லேக் அப்படின்னு ஒன்று இருக்குது பத்ரிக்கு பின்னாடி, பத்ரிநாத்துக்கு பின்னாடி இருக்குது. அது வந்து ட்ரையாங்கல் லேக் சொல்லுவாங்க. என்னென்னா அங்கே வந்து ஏகாதசி டே அன்னைக்கு பிரம்மா விஷ்ணு சிவா வந்து டிப் பண்ணக்கூடிய ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ அந்த டேட்டுக்கு நம்ம பீல்கிரிமேஜ் நம்ம போய் அங்கே தங்கணுன்றது தான் ஆக்சுவல் பிளான். பட் போகிற வழியில் நம்ம வந்து ஹரித்வார், ரிஷிகேஷ், நிறைய ஆசிரமங்கள்லாம் பார்த்துட்டு போவோம். பத்ரிக்கு போயிட்டு ஒரு சின்ன ஷார்ட்டாக ஒரு பீல்கிரிமேஜ் மாதிரி போகலாம் சொல்லி வசுந்தரா ஃபால்ஸ்னு ஒன்று இருக்காங்க, அங்கே போயிட்டு வரோம். அங்கே போயிட்டு வந்து நம்ம உட முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து இந்த கோல்டுக்கெல்லாம் செட் ஆகலை, ரொம்ப ஒரு மாதிரி டல் ஆகிட்டேன். நான் வந்து எங்கள் சார்கிட்ட போயிட்டு சார் இது மாதிரி என்னால் வர முடியாது, ஏன்னா இது வந்து டஃப்பு, நீங்கள் போகிறது இன்னும் ரொம்ப டஃப்பு, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது சார் அப்படின்னு. நான் வந்ததே அதுக்கு தான், நீங்கள் வரலாம் வாங்கன்னாரு. இல்லை சார் முடியாது அப்படின்னு. சரி ஓகே நீங்கள் உங்கள் லக்கேஜ்லாம் ரெடி பண்ணிக்கங்கன்னாரு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ரூம் தனித்தனியாக இருந்தாங்க, 2 பேருக்கு. அவர் ரூமில் பாபாஜியோடைய ஃபோட்டோ வச்சு அவர் வந்து பூஜை பண்ணுவார். அந்த ரூமில் எடுத்து வந்து என்னை விட்டுட்டு நான் வர வரைக்கும் பாபாஜிக்கு இங்கே வந்து பூஜை பண்ணுங்க, நாங்கள் போயிட்டு வரதுக்கு ஒரு 5 days ஆகும் இந்த ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வரதுக்கு. நான் என்ன சொன்னாருன்னா, பத்ரிக்கு நாங்கள் இத்தனை வருஷம் போகிறோம், ஆனால் இங்கே ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. அந்த ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாள் வந்து பித்ருவாரம் சொல்லுவாங்க, இந்த மகாலய அமாவாசை வர டைம். அந்த டைமுக்கு பத்ரி ஸ்டே பண்ண ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனால் நீங்கள் பத்ரி நாராயண தரிசனம் பண்ணுங்கள், இங்கே வந்து பாபாஜிக்கு பூஜை பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சால் நியரஸ்ட்டு எங்கேயாச்சும் போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க. ஏன்னா அங்கே வந்து வியாசர் கேவு, கணபதி கேவு இதெல்லாம் இருக்குது, பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. போயிட்டு வாங்கினா எனக்கு எதுவுமே புரியல. நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்தால் போதும், அவங்க 5 நாள் வர போகிறாங்க, பெட்டில் படுத்துக்கிட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலாம்னு வச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு அவங்க கிளம்பிட்டாங்க. ஒரு மார்னிங் 3 o'clock இருக்கும். அதாவது நீங்கள் ஆஃப்டர்நூன் இருந்தாலே அங்கே மைனஸ் தான். மார்னிங் 3 o'clock ஃபாரின் சாதக் ஒருத்தர், அவங்க வந்து சதபந்த் போல் அங்கே இருக்காங்க. அவர் வந்துட்டு என் டோர் நாக் பண்ணுறாரு. நாக் பண்ணோடனே நான் திறந்துட்டு யாரா அவர் அப்படின்னு பார்த்தா அவர் ஸ்ரீனிவாசன் சொல்லி, அவர் யோகியார் கூட ரொம்ப வருஷம் அவர் இருந்திருக்காரு. ஆக்சுவலி யோகியாரோடைய அந்த மாலை வந்து அவர் ஸ்ரீனிவாசன் கிட்ட இருக்கு. அவர் வந்து வச்சிருக்காரு. அதுல நிறைய பீட்ஸ் வந்து உடஞ்சிருக்கு. அந்த பீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி, ஏன்னா அவரு ஒரு குரு பக்தி அவங்களுக்கு யோகியார் மேல. எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு ஏன் நான் போனேன் எதுக்குன்னு தெரியல. அவர் வந்தாரு, நாக் பண்ணாரு, சிவா கம் லெட்ஸ் கோனாரு. வேற அப்படின்னு கம் 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 அப்படின்னாரு. எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது. அவர் கூட ட்ராவல் பண்ணுறேன். பத்ரியில் வந்து செம்ம கூட்டம் இருக்கும். பட் உங்கள் ஃபாரினர்ன்றதுனால வந்து அதுக்கு ஒரு வே. ஸோ அந்த வேலை கூப்பிட்டு போகிறாரு. இதில் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, பாபாஜி வந்து சொரூப சமாதி பத்ரிநாத், இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ். ஸோ பத்ரிநாத்தில் 5 days நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். அந்த முதல் நாள் அந்த பாபாஜி எங்கே ஆக்சுவலாக சொரூப சமாதி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரோ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு உட்காந்து நான் இனிஷியேஷன் வாங்கினது ஆஃப்டர் 2 years கழிச்சு தான். பட் அப்பயே ஒரு மினி இனிஷியேஷன் மாதிரி வந்து எனக்கு வந்து உபதேசம், நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. நானும் அவர் நிறைய பேசுகிறோம். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது, கொஞ்சம் தெரியும். ஆனால் நாங்கள் 1 hour 1.5 hours நாங்கள் பேசுகிறோம். 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறோம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு போவார். அப்போ தான் அவர் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு வந்து
கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அவர் வாங்கி கொடுத்த மாலை தான் இது. ஓ, அவர் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அவர் வாங்கி கொடுத்த மாலை தான் இது. அங்கே வாங்கி அவரே வந்து இது 108 பீட்ஸ் இருக்கு. அவரே வந்து ஜபம் பண்ணி பாபாஜி மந்த்ரா சொல்லி பத்ரிநாத்லேயே போட்டாரு. இந்த மாலைக்கு ஒரு தனி ஸ்டோரி இருக்கு, சொல்றேன் நான். ஸோ அப்படி பாபாஜிக்கு எனக்கு உண்டான கனெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஓகே, இன்னும் நிறைய இருக்கு கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி நீங்க எல்லாருமே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லி நாங்கள் நிறைய கேட்டிருக்கோம். ஸோ நான் வந்து இமாலயாஸ் பயணம் போவேன், எனக்கு ஒரு தனி உலகம் எனக்கு அங்கே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். என்னுடைய சோகம் கஷ்டம் எல்லாத்தையுமே நான் வந்து அங்கே தான் பகிர்ந்துக்குவேன், வருஷத்தில் நான் ஒரு தடவை அங்கே போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் முதலாக போகும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் எப்படி இருந்தது? இப்போ நீங்கள் வருஷத்தில் ஒரு தடவை நீங்கள் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போவும் அந்த அனுபவம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட் டைம் போகும்போது எப்படி எக்ஸைட்மெண்ட் இருந்ததோ, நம்ம ஒரு இமாலயாஸில் இருக்கோம், நம்ம ஒரு பெரிய பீக்கில் இருக்கோம், தலைவர் வந்துட்டு போயிருக்காரு, நிறைய வந்து ஆன்மீக அன்பர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஞானத்தை கொடுத்தது இமயமலை. ஸோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும் போது ஃபஸ்ட் டைம் எனக்கு எப்படி எக்ஸைட்மெண்ட் இருந்ததோ ஒரு டைமும் இப்போ நினச்சா கூட அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படியே தான் இருக்குது. உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு பெரிய ஒரு அதிசயங்கள், எண்ணற்ற அதிசயங்கள் இருக்கா இமயமலையில். நம்ம வந்து நிறைய பேர் கதைகள்னு சொல்லிடுவாங்க அதை, பட் அந்த தலைவர் சொல்லுவார் இல்லையா, அதிசயம் அற்புதம் நடக்கும்னு சொல்லி, அது நம்ம நடக்கிற வரைக்கும் அது வந்து சும்மா ஒரு கதை, பட் நடந்தால் தான் தெரியும் அது அதிசயன்றாரு. அந்த இடத்துல நாங்கள் ஃபீல் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஆத்மாத்மான ஒரு ஃபீல், அதை வந்து வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அந்த ஃபீல் எப்பவுமே இருக்குது. கேவுக்கு போகும்போதும் சரி, பத்ரி, இப்போ கேதாருக்கு போயிட்டு வந்தோம் நாங்கள். கேதார்லாம் ரொம்ப டஃப்பு. கேதார் போயிட்டு பத்ரி பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் கேவுக்கு வந்தோம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஒரு இடமும் இமயமலைனா வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு பார்ட் ஒரு பீக் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஹரித்வார்லேருந்து தொடங்குறது. ஹரித்வார்னா ஒரு துவாரம், கதவுன்றவன் சொல்லுவாங்க. அங்கேருந்து இமயமலை தொடங்கும். அங்கேருந்து பத்ரியிலேருந்து கேதார் அண்டு நம்ம பத்ரி வந்து ஆக்சுவலி சைனா பார்டர், இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வில்லேஜும் மாற்றிருக்காங்க, ஏன்னா டாப்பில் இருக்கு இல்லையா, அதனால் ஃபர்ஸ்ட் வில்லேஜும் மாற்றிருக்காங்க. ஸோ ஒரு இடமும் வந்து நமக்கு வந்து ஒரு அற்புதம் தான். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க வெங்கட் சார் வந்து தான் ரஜினி சார் அவர்களுக்கும் இமயமலை போகிறதுக்கான கைடன்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தார். இப்போ அவரும் தான் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கும் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கு. நீங்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததா? நீங்கள் ஆக்சுவலாக அந்த சந்தோமில் இருக்கிற ஆசிரமத்தில் தான் வந்து உங்களுடைய அந்த கம்யூனிகேஷனும் உங்களுக்கும் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி இருக்கும்போது அவரை மீட் பண்ணுறதுக்கான விஷயங்கள், இல்லை அவரை பற்றின ஏதாவது விஷயங்கள், நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரியிலே சொல்லியிருக்கிறாங்க, அவர்கிட்ட இருந்து தான் நான் ஆன்மீகம் கற்றுக்கிட்டேன், அவர்கிட்ட இருந்து தான் அந்த ஸ்பிரிச்சுவல் வந்து எனக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான அனுபவங்கள் ஏதாவது உணர்ந்தீங்களா? ரஜினி சார் வந்து இப்போ அதே தான், எப்படி நம்ம வந்து ஒரு கடவுளை பார்க்குறோமோ அந்த போல் ரஜினி சாரை பார்க்குறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆள் தான் அதில். பட் முன்னாடி வந்து இந்த ஸ்பிரிச்சுவல்குள்ளே ரொம்ப என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரஜினி சார் வீட்டு வாசல்லாம் போய் நின்றுருக்கேன். ரஜினி சார் வீட்டு வாசலில் நின்று வாட்ச்மேன்ட்ட போயிட்டு தலைவரை பார்க்கணும், யார் தெரியுமா அப்படின்னா அவங்க வந்து சார் அவர் வெளியே இருக்கார், எப்பவுமே ஒரே டைலாக் தான் சொல்லுவாங்க, சார் வெளியே இருக்கார். அதுக்கப்புறம் ஆசிரமத்துக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் எனக்கு வெங்கட் சார் வந்து இவ்வளோ க்ளோஸ்ன்றது எனக்கு தெரியாது. வெங்கட் சாரோடைய அந்த ஒரு வேல்யூவும் எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ ஒரு நீங்கள் வந்து பெருசாக நினச்சிருந்த விஷயம் கிட்ட நீங்கள் போய் நின்னா உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு பெருசாக விஷயம் தெரியல, பட் நீங்கள் அங்கே போயிட்டீங்க, அப்போ உங்களுக்கு வந்து பெருசாக நம்ம வந்து ஃபீல் பண்ண மாட்டோம். நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன், ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன், பட் ஆனால் எனக்கு அவர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்றது தெரியாது. ஒருத்தவங்க சொல்லுவாங்க சார் இப்படி, சார் இப்படி, சார் அப்படி அப்படின்னு. அப்போ தான் வெங்கட் சார்கிட்ட போயிட்டு சார் இது மாதிரி தலைவரை பார்க்கணும், தலைவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. சார் எல்லாத்தையும் ஒரே ரியாக்ஷன் தான், பார்க்கலாம்னு. நான் ஒரு ட்ராப் பண்ண போவேன் ஆசிரமத்துலேருந்து அவர் வீட்டுக்கோ இல்லை வேறு எங்கேயாச்சும் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். பீல்கிரிமேஜ்லாம் போகும்போது கேட்பேன். இதில் கூட இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு பத்ரி ட்ரிப் போனேன் இல்லைங்களா, இதில் 2 வெஹிக்கிள் போவோம், KBOS வேன் 1, KBOS வேன் 2 அப்படின்னு. வேன் 2ல ஃபுல்லாக எங்கு நாங்கள் எல்லாம் சின்ன பசங்க கொஞ்சம் அரட்டை அடிக்கிறவங்க அப்படிலாம் இருப்போம். ஃபஸ்ட்டு வேனில் வந்து சீனியர்ஸ் எல்லாம் யோகியார் கூட அண்ட் ரொம்ப ஸ்பிரிச்சுவலில் வந்து கான்சியஸில் இருக்கவங்க. நாங்கள் பத்திரிலேருந்து கிளம்பும் போது நாங்கள்லாம் செகண்ட் வேனில் இருக்கோம். என்ன ஆச்சுன்னு தெரியல, பத்திரிலேருந்து கிளம்பினோடனே ஒரு 2 மினிட்ஸில் வண்டி நின்றுச்சு. வெங்கட் சார் வந்து அவங்க வந்து சிவா இந்த வண்டிக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ என் லக்கேஜ்லாம் எடுத்து நடுவில் இறக்கி விட்றாங்க. என்னடா இங்கே விட்டு போகிறீங்களாடா என்ன அப்படின்னும் போது, இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக்கில் மாற்ற சொன்னாங்க அப்படின்னாங்க.
ஃபஸ்ட் வீக்கில் மாற்றுறாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு சீட்டு. அதுக்கு பின்னாடி தான் இவங்க சீனியர்ஸ் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அதில் ஃபாரினர்ஸ் ஆல்சோ இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு வாய்ப்புனா, பத்திரிலேருந்து சென்னை வர வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணுவாங்க கூட. டெல்லி வர வரைக்கும் நாங்கள் வந்து டேராடூன் போயிடுவோம் டேரெக்டாக. ஃப்ளைட்லேயும் பக்கத்து சீட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு கோயின்சிடன்ட் நடக்கும். அப்போ நிறைய விஷயங்கள் கேட்பேன், கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். இது மாதிரி சார் இது எப்படி சார், அது அப்படி சார் அப்படின்னு. அவரும் சலிச்சிக்காமல் ஒரு விஷயத்துக்கும் ஒரு பதில் சொல்லுவார். தலைவரை பற்றி நிறைய கேட்பேன். சார் இந்த மாதிரி தலைவர் வருவார், எப்படி சார் இங்கே எங்கே இருப்பீங்க, எங்கே சில ஹோட்டல்லாம் போவோம். சார் இவங்க எல்லாருமே இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. போனாங்கன்னா தெரியும், நிறைய பேருக்கு வந்து சாரை தெரியும், வெங்கட் சார் தெரியும், இது மாதிரி இவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னு. ஸோ கேட்கும் போது அப்புறம் அவர் சொன்னார், இது மாதிரி எப்போ பார்க்கணுன்னு இருக்கோ அப்போ வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க, நீங்கள் வந்து அவசரப்படாதீங்கன்னு. எனக்கும் அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் பாபாஜியோட அந்த இனிஷியேஷன்லாம் வாங்கினதுக்கப்புறம் சாதனை பண்ண இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒதுங்கிடுச்சு. நம்ம போய் ஒருத்தரை பார்க்கணும், நம்ம அவங்கள போய் பேசணும், அவங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் போயிட்டு என்ன இன்னொன்று ஒரு இம்பார்ட்டன் என்ன சொல்லுவார்னா, ரஜினி சார் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய பாபாஜி கூட நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா பாபாஜி நீங்கள் தொடுறீங்க, பாபாஜி தொட்டு அபிஷேகம் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்ரிடே வந்து அங்கே வந்து ஆஃபர்ஸ் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ தேர்ஸ்டேலாம் வந்து அங்கே நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாபாஜியை தொட்டு அபிஷேகம் பண்ணி எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணி வைப்போம். இதுவே பெரிய விஷயம் உங்களுக்கு. நீங்கள் நினச்சா பரங்கிப்பேட்டைக்கு போகிறீங்க, சிம்மமலைக்கு போகிறீங்க, அவர் அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் ரஜினி சாரை விட்டுருங்க அப்படின்னுவார். சரி, இவர் வந்து பார்க்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு, நான் சீட் நாங்கள் விட்டுருவோம். பட் இப்போ வரைக்கும் நம்ம இந்த போகிறது வர்றது இதெல்லாம் வந்து சாருக்கு தெரியுது, ரஜினி சாருக்கு ஆல்சோ தெரியுது. பட் அந்த மீட்டிங் வந்து இன்னும் அமையலை. நானும் அதை பெருசாக வந்து எக்ஸைட் பண்ணல இன்ன வரைக்கும். ஆமாம், இன்ன வரைக்கும் வந்து அதை ட்ரை பண்ணி தான் நமக்கு கிடச்சிருந்துருக்கோம். நான் தான் சொன்னலையா, இந்த கான்சியஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த ட்ரையும் கிடையாது. எல்லாமே பாபாஜி எந்த ரூட்டை விடுறாரோ அந்த ரூட்டில் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா பாபாஜி தான் மெயின். கான்சியஸில் வந்து நான் தான் என்னுடைய யூகேலேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் கூட நாங்கள் திருத்தணிக்கு போயிருந்தோம். அப்போ வரும்போது நான் சொன்னேன், இந்த கமல் படத்தில் உள்ள மந்திரம் ஓடும் இல்லைங்களா, அது மாதிரி நான் வந்து பாபாஜி மந்திரம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு உள்ள. நான் வந்து சாப்பிட்றேன், தூங்குறேன், பேசுகிறேன், நடக்கிறேன், ஆனால் மந்திரம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இட்ஸ் வெரி கிரேட், இது அப்படி ரொம்ப நல்ல விஷயம்னாரு. ஒரு ஆள் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு. நான் இல்லை, நல்ல விஷயம் அது அப்படின்னாரு. அது மாதிரி பாபாஜிக்கும் நமக்கு உண்டான அந்த தொடர்பு வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிடுச்சு. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஏதாவது நான் கேட்குறேன்னு வச்சிங்கன்னா இமீடியட் ரெஸ்பான்ஸ் வரும். அது வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து ஏதோ ஒரு யோசிச்சுட்டே இருப்பேன், பிஸ்னஸ் ரிலேட்டடாக, பர்சனல் ரிலேட்டடாக, ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதோ யோசிச்சுட்டே இருப்பேன். எங்கே இருந்து வராங்கன்னே தெரியாது. ஏதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தவங்க வருவாங்க, வந்துட்டு ஏதாவது பேசுவாங்க. நான் அப்படியே என் ஆஃபீஸில் சேர் திரும்பிட்டு உட்காந்து அவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பேன். ஒர்க் நிறைய இருக்கும், பேசிகிட்டே இருப்பேன். நான் என்ன யோசிச்சிருந்தேனோ அதுக்கான மெசேஜ் அவங்க சொல்யூஷன் சொல்லிட்டு போவாங்க. அவங்க நேமை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஒன்று முருகரில் இருக்கும், இல்லை நாகராஜன் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு நேம் இந்த மாதிரி தான் இருக்கும், நாராயணன் சம்திங் ஏதாவது ஒரு பேர். அதில் மோஸ்ட் ஆஃப் வந்து நாகராஜில் தான் வருவாங்க. ஏன்னா பாபாஜியோட ஆக்சுவல் நேம் நாகராஜ். எனக்கு இது ரொம்ப லேட்டராக தான் புரிஞ்சது. இப்போ ரஜினி சார் பார்க்கும்போது இப்போ இந்த இன்டர்வியூ கூட வந்து நான் வந்து எனக்கு நீங்கள் சொல்லும் போது வந்து எதுக்கு நம்ம போய் இன்டர்வியூலாம் கொடுத்துக்கிட்டு, ஏன்னா நம்ம ஏதோ பாபாஜி நம்ம கொடுத்த ஒரு மெசேஜோ ஒரு ஒர்க்கோ நம்ம அதை வந்து பண்ணிகிட்ருக்கோம், அதுவே போதும். இதுவே வந்து நிறைய ரிஸ்ட்ரிக்ட் இருக்குது, இதை போடக்கூடாது அதை போடக்கூடாதுன்ற மாதிரிலாம் நிறைய இது இருக்கும். நீங்கள் கேட்டவொடனே எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு. சரி நம்ம இங்கே சார்கிட்ட கேட்டுலாம் சொல்லி சாருக்கு ஃபோன் பண்ணி நான் ஃபஸ்ட்டு வந்து பாபாஜிக்கிட்ட வந்து ஒரு நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னு கேட்டேன். நான் சாதாரண கேட்டேன். பாபாஜி வந்து ஓகே யூ ப்ரொசீட் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருச்சு. நீங்கள் பேசும்போது நான் சொன்னேன், யோசிச்சுட்டே இருந்தேன். நான் என் வீட்டில் ஒரு பெரிய பிக்சர் இருக்குது, பாபாஜி பிக்சரு. கரெக்டாக நான் வந்து ஒரு மாதிரி வேணான்ற 90% வந்துட்டேன். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்ட சொன்னேன், இன்டர்வியூலாம் போக வேணாம், நம்மளை வந்து அது சரி இருக்காது அப்படின்னாங்க. எங்கள் அம்மாட்ட சொன்னோன்னே தயவு செஞ்சு போயிடாதுன்ட்டாங்க. நீங்கள் பேசும்போது கரெக்டாக பாபாஜிக்கிட்ட வந்து அந்த ஃப்ளவர் வந்து கரெக்டாக கீழே விழுது. எனக்கு வந்து பாபாஜி ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு, நம்ம வெங்கட் சார்கிட்ட பேசலாம் சொல்லி வெங்கட் சாருக்கு ஃபோன் பண்ணேன். சார் வந்து போகாதீங்க, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார் நினச்சா, கண்டிப்பாக போங்க, பாபாஜி உங்களுக்கு கொடுத்த ஒரு ஒர்க்காக இருக்கலாம் இது, நீங்கள் வந்து போயிட்டு பாபாஜி பற்றி சொல்லுங்கள், யோகரை பற்றி சொல்லுங்கள், என்ன இருக்கோ ஆக்சுவலி சொல்லுங்கள். நீங்கள் ஏதோ நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல, பேசிக்காக என்னதோ சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ஒரு பக்கம் ஆசை இன்டர்வியூ கொடுக்கலான்றதும், ஆனால் அது தப்பாக போட போகுதுன்றது ஒரு பயம் வேறு. ஸோ பாபாஜியும் ஒத்துக்கிட்டாரு, சாரும் ஒத்துக்கிட்டாரு. ஸோ இதில் பாபாஜியோட கிரேஸ்.